வணக்கம் நண்பர்களே, வென்று காட்டுக்குள்ளே அன்போடு வரவேற்கிறது. இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, முகலாயர் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட முக்கியமான 2 முறைகளை பற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஜாகிர்தாரி முறை. ஜாகிர்தாரி முறைனா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அடுத்தது ஜமீன்தாரி முறைனா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். எப்படி அது புழக்கத்தில் இருந்துச்சு அப்படிங்கிற தேர்வுக்கு தேவையான முக்கியமான குறிப்புகளை மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம ஜாகிர்தாரி முறையை பார்க்கலாம். இது ஒரு நில உடைமை முறையாகும். ஜாகிர்தாரி முறை என்பது நில உடைமை முறையாகும். திப்பு சுல்தானியர் காலத்தில் இம்முறை வளர்ச்சி பெற்றது. இம்முறையின் கீழ் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வரி வசூல் செய்கின்ற அதிகாரமும் அப்பகுதியை நிர்வகிக்கிற அதிகாரமும் அரசாங்கத்தைச் சேர்ந்த ஒரு அதிகாரியிடம் ஒப்படைக்கப்படும். இதுதான் ஜாகிர்தாரி முறை. இப்போ ஒரு அரசாங்கம் இருக்குது, அரசாங்கத்துக்கு கீழே ஒரு பெரும் பகுதி இருக்குது அப்படின்னு வச்சிங்கன்னா, அந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட ஒரு பகுதியை கொடுத்து அந்த பகுதியில் வரி வசூல் செய்கிற அந்த அதிகாரமும் அந்த பகுதியை நிர்வகிக்கிற அந்த பவர்ஸும் அவங்களுக்கு அரசாங்கம் கொடுக்கும். அந்த மெத்தடுக்கு பேர், அந்த முறைக்கு பேர் தான் ஜாகிர்தாரி முறை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ ஜாகிர்தாரி முறைக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது ஜமீன்தாரி. இந்த சொல் மற்றொரு நில உடைமை முறையை குறிப்பதாகும். பாரசீக மொழியில் ஜமீன்தார் என்ற சொல்லுக்கு நிலத்தின் உடைமையாளர் என்று பொருள். நம்மளுக்கு ஜமீன்தார்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஜமீன்தார்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். முகலாயர் காலத்தில் பிரபுக்கள் வர்க்கத்தை சேர்ந்தோரே ஜமீன்தாரர்களாக இருந்தார்கள். தமிழகத்திலே அப்படி தான் இருந்தது இல்லையா? சாதாரணமாக இருக்கிறவங்க ஜமீன்தாரியாக வர முடியாது. அக்பர் பிரபுக்களுக்கும் முந்தைய அரச குடும்பங்களின் வழித்தோன்றல்களுக்கும் நிலங்களை வழங்கி அவற்றை பரம்பரையாக அனுபவிக்கும் உரிமையை வழங்கினார். ஜமீன்தாரர்கள் குத்தகைதாரர்களிடமிருந்து விவசாயிகளிடமிருந்தும் வரி வசூல் செய்து ஒரு குறிப்பிட்ட தொகையை அரசுக்கு செலுத்தினர். புரியுதா? அக்பர் காலத்தில் என்ன பண்ணியிருக்காரு அக்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபுக்களுக்கும் முந்தைய அரச குடும்பங்களில் இருந்த வழித்தோன்றல் இருப்பாங்க இல்லையா, அரசாட்சி இழந்தவர்கள், அவங்களுக்கெல்லாம் நிலங்களை வழங்கி அவங்களுக்கு பரம்பரையாக அதை அனுபவிக்கும் உரிமையை அவர் கொடுக்குறாரு. இந்த ஜமீன்தார்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குத்தகைதாரர்களிடமிருந்தும் விவசாயிகளிடமிருந்தும் வரி வசூல் செய்து அந்த ஒரு குறிப்பிட்ட தொகையை அவங்களுக்கு மேலே இருக்கிற அவங்களை சார்ந்த அந்த அரசுக்கு வழங்குவாங்க. இதுதான் ஜமீன்தாரி முறை, ஜாகிர்தாரி முறை. 2 முறையுமே தனக்கு மேல் இருக்கிற அரசுக்கு வரியை செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் அவங்களோட கட்டுப்பாட்டில் தான் 2மே இருக்குது. என்னது? ஜாகிர்தாரி முறையும் ஜமீன்தாரி முறையும். 2 வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாகிர்தாரி முறை என்பது அந்த அரசில் இருக்கக்கூடிய ஒரு அரசு அதிகாரியிடம் அந்த நிர்வகிக்கும் பொறுப்பும் வரி வசூல் பொறுப்பும் கொடுக்கப்படுகிறது. அது ஜாகிர்தாரி முறை. இது பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய நிலப்பிரபுகளுக்கும் அந்த ஏற்கனவே ஜமீன்தாராக இருந்து இல்லாமல் போன அந்த வாரிசுதாரர்களுக்கும் நிலங்களை வழங்கி அனுபவிக்கும் உரிமையை கொடுப்பது. இது ஜமீன்தாரி முறை. இந்த 2 முறையும் உங்களுக்கு நல்லா விளக்கமாக புரிஞ்சிருக்கு நண்பர்களே. மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.